மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவ மன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நேற்றைய நாளிலே இந்த வசனத்தினுடைய முற்பகுதியை நாம் தியானித்தோம். சீயோனிலிருந்து இரட்சிப்பை அளிக்கும் தேவன் என்கிறதான தலைப்பை நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிற்பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைய மன்னாவின் தலைப்பு சீயோனிலிருந்து களிப்பையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் தேவன். நேற்றைய நாளிலே சீயோனிலிருந்து இரட்சிப்பை அளிக்கும் தேவன் என்று நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே சீயோனிலிருந்து களிப்பையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் தேவன் என்கிறதை நாம் தியானிக்கப் போகிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, மெய்யான சந்தோஷம், மகிழ்ச்சி எதனால் நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது எரேமியா பக்தன் சொல்லுகிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாயிருக்கிறது. எனவேதான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஆனால் உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பதனாலே நான் ஆறுதல் அடைகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது, மெய்யான சந்தோஷத்தை தருகிறது, நம்முடைய இருதயத்தை களிக்கூற பண்ணுகிறது. அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, மாறாக நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் தான் நம்மை அங்கே தேவ ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறதா இருக்கிறது. நித்திய வீட்டிற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது, மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகிறது. எனவே நான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என்னதான் ஓடினாலும், நாம் என்னதான் நாம் ஊழியத்தை செய்கிறவர்களா இருந்தாலும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இதுதான் நமக்கு மெய்யான சந்தோஷத்தை அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சந்தோஷம் வருகிறது. தேவ ஆவியின் மூலமாக நமக்கு சந்தோஷம் வருகிறது.
தேவன் இலவசமாய் நமக்கு அளிக்கிற அந்த இரட்சிப்பின் நிமித்தமாக நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினாலே களி கூறுகிறது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தர வல்லவராயிருக்கிற ஆண்டவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவரே நமக்கு எப்போதும் ஆதரவாயிருப்பார். அவரே நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அவரை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் வார்த்தையின் மேலே தியானமாயிருங்கள். தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகமாயிருங்கள். பெற்றுக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் பெற்றுக் கொண்டவர்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஆவியை அவித்து போடாதபடிக்கு நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும். நீங்கள் மெய்யான சந்தோஷத்தில் எப்போதும் நிறைந்திருப்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்களை காண்கிறவரே, எங்களை காக்கிறவரே, எங்களுக்கு போதுமானவரே, வாழ்க்கை பயணத்தில் மேகத்துணாய் வருகிறவரே, உடைய வார்த்தை என்கிற திருவுணவனாலே எங்களை வளமாய் போஷிக்கிறவரே, ஒரு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்கிற உடைய வார்த்தையின்படியாக, உடைய வார்த்தை நிமித்தமாக எங்களுக்கு மெய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவரே, உம்முடைய ஆவியினாலே எங்கள் இருதயத்தை குளிர பண்ணுகிறவரே, சந்தோஷப்படுத்துகிறவரே, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு தந்து எங்களை பரவசப்படுத்துகிறவரே, எங்களை ஆனந்தப்படுத்துகிறவரே, களி கூற பண்ணுகிறவரே, நாங்கள் உம்முடைய சந்தோஷத்தில் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்கு நீ பேருதவி செய்ய வேண்டும் என்று உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.